நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் முக்கியமான 2 செய்திகளை பார்க்க போகிறோம். முதன்மையான தமிழகத்திற்கே முக்கியமான செய்தி அப்படின்னா எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிற்கு வருகிறது. பீகாரை அடுத்து தமிழ்நாட்டிற்கும் வருகிறது. என்ன முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இரண்டாவதாக தமிழக வெற்றி கழகம் சின்னம் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது டக்குன்னு மக்களை போய் ரீச் ஆகிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆட்டோ விசில் போன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆப்ஷன்ஸை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை நோக்கி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்ளை பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கிறது. இது பற்றியும் இன்னும் பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். பீகார் அடுத்து தமிழ்நாட்டிற்கும் வருகிறது எஸ்ஐஆர். நம்ம இந்த எஸ்ஐஆர் பற்றி ஏற்கனவே 2 வீடியோக்கள் 3 வீடியோக்கள் பக்கம் பேசியிருப்போன்னு நான் நினைக்கிறேன். வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் முகாம். இது என்னடா அது, வாக்காளர் விடுபட்டவங்க பேரை சேர்ப்பாங்க, இல்லை இறந்தவங்க பேரை, இது மாதிரியான விஷயங்களை நீக்குவாங்க, இதுதானே அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிட முடியாது. ஏற்கனவே பீகாரில் எதிர்கட்சிகள் அவ்வளோ போராட்டங்களை நடத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நீக்கியிருந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து அந்த 1 கோடி பேர்லேருந்து 25 லட்சமாக அவங்க குறைச்சாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சமும் மிக பெரும் நம்பர் தான். நீக்குவதற்கான காரணங்கள் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னாங்க. நீக்கிய பெயர்கள் மட்டும்தான் வெளிப்படையாக அறிவிச்சாங்க தேர்தல் ஆணையம். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே பீகாரில் எதிர்கட்சிகள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே சுப்ரீம் கோர்ட்டை நாடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதே வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் முகாம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் வராங்கன்னு பேசியிருந்தோம். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. என்னன்னா, தமிழகத்திற்கும் எஸ்ஐஆருக்கு நாங்கள் ரெடி, நாங்கள் இன்றிலிருந்து என்னைக்கு வேணால் அந்த அறிவிப்பை வெளியிடுவோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலுக்கு அந்த முகாம் நடத்துவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், என்னைக்கு வேணால் அந்த அறிவிப்பு வெளியாகலாம். கிட்டத்தட்ட 90,000 பணியாளர்களோட நாங்கள் ரெடியாக இருக்கோம். முதல்ல அந்த அறிவிப்பு வெளியாகும். விண்ணப்பங்களை ஒவ்வொரு வீடாக போய் வழங்குவாங்க. அதை பூர்த்தி பண்ணி 1 மாதம் அதை பூர்த்தி பண்ணி கொடுப்பதற்கு 1 மாதம் கால அவகாசம் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடியே கட்சிகள் ஆலோசனை பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் கொடுக்கறதுக்கான டைமும் கொடுப்பாங்க. இப்படியாக தான் அந்த சிறப்பு திருத்த பட்டியல் நடைபெறுகிறது. ஆனால் பீகாரில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். மறுபடியும் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கும்போது அதை மீண்டும் பேசலாமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் இல்லை, ஃபேஸ்புக்கில் எங்கே எது பேசினாலும் ஒரு மிகப்பெரும் இஷ்யூவாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் ரெடியாக இருங்க. ஏன்னா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தமிழ்நாட்டில் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்தாலும் அது நமக்கு தான் லாஸு, ராங் பர்சனுக்கு ஓட்டு போட்டாலும் அது நமக்கு தான் லாஸு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ரெடியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுமே தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு சில கேள்விகளை கேட்குறாங்க. அப்புறம் அவங்கள ஒட்டின மாதிரி தான் தீர்ப்புகள் வரும்போது நம்ம தான் நம்மளை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை ரெடி பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐடி கார்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஐடி கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழக வெற்றி கழகம் இதன் சார்பாக சின்னங்களை கேட்டு முறையிட போகிறாங்க. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் அந்த முறையீடு இருக்கும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி அப்படின்னு தாவேக்காவில் தகவல் கிடச்சிருக்கு. அதை தாண்டி என்ன அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி பேசியிருந்தோம், மீண்டும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறார் அதன் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி. அந்த கட்சியின் தலைவர் விஜய் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் எடுத்துப்பார். மற்றபடி யாராவது உயிரிழப்பதற்கோ, தன்னை பார்க்க உயிரிழப்பதற்கோ, தன் கட்சி நிகழ்ச்சிக்கு உயிரிழப்புக்கோ அவர் பொறுப்பு எடுத்துக்க மாட்டார். அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். எல்லாத்தையுமே நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஏன்னா குடும்ப ஜோசியரை கலந்து ஆலோசித்த விஜய் அவர்கள் எதுவாக இருந்தாலும் குடும்ப ஜோசியர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் போல. அதனால நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் சுற்றுப்பயணம் மீண்டும் ஆரம்பமாகுது. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் சின்னங்களை கேட்டு முறையிடுறாங்க. எல்லாத்தையுமே நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ஆரம்பிப்பார். அது வரைக்கும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, ஏன் உலக அரசியல் வரலாற்றிலேயே வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு கதவை அடைச்சி கொண்டு எல்லாத்துக்குமே கீழ்மட்ட நிர்வாகிகளை அனுப்பி அதுக்கு கூட பலர் உயிரிழப்பு கூட அனுப்பாமல் ஒரு அரசியல் செய்யக்கூடிய, அமைதியாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சினா அது விஜய் கட்சியாக தான் இருக்கும். நம்ம அதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்கிறோங்கிறது புரியுது. பட் பெருவாரியான நபர்கள் ஆதரவாளர்களாக இருக்கும்போது
யாராவது வந்து யோசிக்கணும், அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரூர்ல நடந்த அந்த துயரச் சம்பவத்திற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதாவது நாங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம். எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு தாவேகா வந்து போனாங்க. முழுக்க முழுக்க இது காவல்துறையும், உளவுத்துறையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சிபிஐ விசாரணை அதாவது அவங்க வந்து எஸ்ஐடி அமைக்கணும்னு போனாங்க. மிச்சம் ஒரு 4, 5 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டது. அதில 2 வழக்கு ஃபேக் அப்படின்னு அவங்களும் போனாங்க. அவங்க பேர்ல. அதாவது 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? அந்த குடும்பத்த சேர்ந்த ஒரு 4, 5 பேர் வந்து அங்க வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குல வந்து 2 பேர் எங்களுக்கு தெரியாமலேயே எங்க பேர்ல வழக்கு போடப்பட்டிருக்கிறதுன்னு சுப்ரீம் கோர்ட் போய் அங்க வந்து வீடியோ மூலியமாக ஆஜராகி விளக்கம் குடுத்தாங்க. 2 ஃபேக் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல வந்து சிபிஐ விசாரணை வந்து கொடுக்கப்பட்டது. ஒரு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணப்பட்டது. இருந்தாலும் சிபிஐ தான் வந்து விசாரணையை நடத்தி எஸ்ஐடிட்ட போய் இது பண்ண போறாங்க. அவங்க வந்து பார்க்க போறாங்க. எஸ்ஐடி வந்து முன்னாள் நீதிபதியாக இருந்த ஒரு நபரின் கீழ வந்து அந்த எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது. அத பத்திலாம் நெறைய பேசிட்டோம். இப்ப என்னன்னா, சிபிஐ வந்து அவங்களுடைய முதல் கட்ட அறிக்கைய வந்து நீதிமன்றத்தில சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணும் பெருசா நமக்கு ஒண்ணும் ட்விஸ்ட் இல்ல. மத்தவங்களுக்கு தான் அது ட்விஸ்ட்டா இருக்கும். விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஏ1 குற்றவாளி ஏ1, ஏ2, ஏ3 யார் அப்படின்னு அந்த எஃப்ஐஆர்ல வந்து வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஏ1 குற்றவாளி வந்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன். ஏ2 வந்து பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த். ஏ3 வந்து கொள்கை பரப்பு செயலாளர் நிர்மல்குமார் அப்படின்னு வந்திருக்கு. விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. விஜய் அங்க வரவே இல்ல போல. ஏஐ தான். விஜய் வந்து ஒரு ஏஐ பொம்மையா இல்ல ரோபோவான்னு தெரியல. கட்சி தலைவர்னு பேருக்கு இருக்காரு. மத்த கட்சியா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. முதல்ல கட்சி தலைவர் உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க. ஒரு திரைப்பட நடிகர் அவர் படத்த வந்து மக்கள் போய் பார்க்குறாங்க. கிரவுடு வந்திருக்கு. அவரும் சந்தோஷமா முதல் காட்சிய போய் பார்க்கலான்னு போறாரு. அங்க வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு உயிரிழப்பு நடந்துருது. அந்த நடிகர புடிச்சு உள்ள போட்டாங்க. ஜெயில்ல போட்டாங்க. அவர் தான் காரணம். ஏன் இன்ஃபார்ம் பண்ணாம வந்தாரு அப்படின்னு சொல்லி, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரையோ, இல்ல திரைப்பட அந்த தியேட்டர் உரிமையாளரையோ தூக்கி உள்ள போடல. இங்க வந்து என்னன்னா, முழுக்க முழுக்க விஜய் மீது எந்த நடவடிக்கையும் இல்ல. விசாரணைக்கு கூட அழைக்கப்படல. முதல் தகவல் அறிக்கை சப்மிட் பண்ணியாச்சு. இவங்க 3 பேர் மேல தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படியான சூழல்ல சிபிஐ வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடக்கும். எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். இந்த முன்னாடி பேசணும் இல்லையா? சுப்ரீம் கோர்ட் போனாங்க இல்லையா? 5 பேர் மனு போட்டிருக்காங்க. அதுல 2 பேர் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு தெரியாமலே எங்க பேர்ல வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு இது தேவையில்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆஜராகி சுப்ரீம் கோர்ட்ல விளக்கம் கொடுத்தாங்க வீடியோ மூலியமா. இந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அந்த 41 குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு 20 லட்சம் நிவாரணம் கொடுக்க இருந்தது தாவேகா சார்பில். அதை விஜய் அவர்கள் அங்கே போய் சந்திச்சு கொடுப்பாருன்னு சொன்னாங்க. பாதுகாப்பு கேட்டாங்க. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். விஜய் உயிர் வந்து நகத்துக்கு கூட கீரல் வந்துடக்கூடாது. 41 உயிர் பலியாயிருக்கு. அதெல்லாம் வருத்தல. ஓடி போய் ஒரு ஆறுதல் சொல்றவ தான் உண்மையான மனுஷன். ஆனா எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, அந்த பாதுகாப்பு கொடுங்க, இந்த பாதுகாப்பு மோடி அவர்களுக்கே இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு கேட்டு அப்ளை பண்றாரு. அதுவும் எங்க அப்ளை பண்ணுமோ அங்க அப்ளை பண்ணல. சென்னையில் அப்ளை பண்றாங்க. போய் கரூர் அங்க நாட சொல்றாங்க. அங்க போய் தாவேகா சார்பில் யாரும் மனு போடல. இப்படியான சூழல்ல எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல, அதனால நான் போய் பார்க்கல. அதாவது என் உயிருக்கு அச்சுறுத்தல் வந்துடும், அதனால உங்களை வந்து பார்க்கலன்னு சொல்றதே எவ்வளவு ஒரு சுயநலத்தனம். இதை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதா நமக்கு வருத்தமா இருக்கு. ஆன்லைன்ல 20 லட்சம் நிவாரணத்தை போட்டு விட்டுருக்காரு தாவேகா சார்பில் விஜய் அவர்கள். இதை அந்த மக்களும் கொண்டாடுறாங்க. இது நம்ம அதை பத்தி பேச வேணாம். இன்னொன்று என்னன்னா, விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஆதரவை சொல்றாங்க அவங்க. அதை நம்ம இதை பத்தி பேச வேணாம். இதை கடந்து வந்தோம் அப்படின்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டு போய் எங்களுக்கு தெரியாமலே மனு போட்டிருக்காங்கன்னு சொல்லி போனாங்க இல்லையா? அந்த 2 குடும்பத்துக்கு தாவேகா 20 லட்சம் நிவாரணம் கொடுக்கல. அப்போ உங்களோட மனநிலைமை வந்து எவ்வளோ சாடிஸ்டா இருக்கீங்க நீங்க. உங்களை பார்க்க வந்து உங்க கட்சி நிகழ்ச்சியில வந்து உயிர் போகுது. அதில் 41 பேர் உயிர் போகுது. நிவாரணத்தை உடனே பேரை வந்து அவங்களோட கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது, பேரை வந்து காப்பாத்திக்கணும்னு உடனே நிவாரணத்தை கொடுக்குறீங்க. நிவாரணத்தை கொடுக்கும்போது அந்த 2 பேரை மட்டும் விட்டுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட பழி வாங்குற புத்தி இங்கேயே வெளியாகலையா? அது சாடிஸ்ட் தனம் தானே இது. என்ன மாதிரியான ஒரு புத்தி இது? அந்த குடும்பம் வந்து எங்க போய் திமுக மாநாட்டில் போய் உயிர் போச்சா, இல்லை அதிமுக மாநாட்டில் போய் உயிர் போச்சா? உங்க நிகழ்ச்சிக்கு வந்தான்னு உயிர் போச்சு. அது எப்படி நீங்க 20 லட்சம் அவங்க 2 பேருக்கு குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்காம இருப்பதை எப்படி வந்து நீங்க நியாயப்படுத்த முடியுமா? நீங்க
தயவு செஞ்சு இந்த தேர்தலில் மக்கள் வந்து நல்ல பாடத்தை, தரமான பாடத்தை இந்த கட்சிக்கும் இந்த தலைவருக்கும் அந்த 2ஆம் கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். அப்பயாவது அவங்க திருந்துவாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் விஜய் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, 2ஆம் கட்ட தலைவர்களை அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, பேரை சரி பண்ணி தாவேக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. விஜயை பார்க்கவே வரல அவங்க, அதிமுக திமுக தலைவர்களை பார்க்க தான் வந்தாங்க. அப்படிதான் அவங்க தங்களை காப்பாத்திக்கிறது தான் ஓடுனாங்களோ ஒழிய ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு கதறிக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்தை நோக்கி ஓடவே இல்லை. இதுல இருந்தே புரியலையா? இன்னும் புரியாம பேசிட்டு தான் இருக்காங்க. விஜய் சிஎம்மா வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம இவங்களுக்குலாம் பாடம் எடுக்க முடியாது. விஜய் வந்து சேஃபா வீட்டில் கதவை பூட்டி இருந்துக்கிட்டு, ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு, தீபாவளி கொண்டாடிக்கிட்டு, குடும்ப ஜோசியரை பார்த்துட்டு எப்போ வீட்டை விட்டு வெளியில் வரலாம், எப்போ நீ அடுத்த கட்ட பணியை ஆரம்பிக்கலாம், எப்போ நேரம் நல்லா இருக்குது, எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரசிகர்களும் தொண்டர்களும் திருந்துவாங்களான்னு தெரியல. அவங்க கையில் இருக்குது அவங்க முடிவு அப்படிங்கிறது. பொறுத்திருந்து வேறு செய்திகளோடு நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.